இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இனி காலம் செல்லாது. இன்றைய செய்தியின் தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி 2026ஆம் வருஷத்தை நாம் ஆரம்பித்து வெகு வேகமாக 220 நாட்கள் ஓடிவிட்டன. வருஷம் மெதுவாக தான் போய்கொண்டிருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நாட்கள் இறக்கை கட்டி கொண்டு பறந்து கொண்டிருக்கின்றன. பலர் நேற்று நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். பலர் நேற்றைய பிரச்சனைகள் குறித்தே இன்றைக்கும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கவலைப்பட்டு கொண்டு கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் காலம் காத்திருக்குமா? காலம் ரிப்பேர் ஆகாத கடிகாரம் என்று ஒருவர் கூறினார். கால கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சாலமோன் ராஜா பிரசங்கியில் சொல்லியிருக்கிறபடி 28 வகையான காலங்களையும் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே கடந்து கிட்டத்தட்ட இப்பொழுது கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் முதல் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரை யெகோவாகிய தேவனை முன்னிறுத்தி முற்பிதாக்களின் காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டன. அதன் பிறகு 4 சுவிசேஷங்களோடு இயேசு கிறிஸ்துவின் காலமும் சரீர பிரகாரமாக முடிந்து விட்டன. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் காலம். ஆண்டவர் இப்பொழுது கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் பயன்படுத்தி கொண்டு காலத்தை நாம் ஆதாயம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அதையெல்லாம் முழு பலத்தோடு செய்து ஆண்டவரிடமிருந்து நற்சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்களை பயன்படுத்தும் என்று ஒரு பக்தன் எழுதியதை போல இன்றைக்கு நம்மை நோக்கி இருள் சூழும் காலங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் பலர் நாம் இப்படியே இருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோபு பக்தன் சொல்லுகிறார், என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். என்ன அர்த்தம்? ஒரு போஸ்ட்மேன் தன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கடிதங்களை தகுந்த இடங்களில் குறிப்பிட்ட வேளையில் கொடுப்பதற்காக எவ்வளவு விரைவாக செல்கிறாரோ அப்படியே நம்முடைய நாட்களும் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றன. ஓட வேண்டியதை நோக்கி ஓடாமல் தேவையில்லாத காரியங்களை நோக்கி மனிதர்கள் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மாயக்காரர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதது போல நடிப்பவர்கள் இவர்கள். ஆனால் காலத்தையோ நிதானியாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய காலம் இது. அதற்கு அடிப்படை நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் அவசியத்தை உணராமல் காலத்தை வீண் விரயம் செய்து கொண்டிருந்தால் இழப்பு என்பது நமக்கு தான். அது நம்முடைய சந்ததியையும் பாதிக்கும். காலத்தின் மாற்றங்களை தீவிரமாக ஆராய்ந்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டும். பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும். பரலோகத்துக்கு தேவையான பொக்கிஷங்கள் தங்கமோ வெள்ளியோ விலை உயர்ந்த பொருள்களோ அல்ல, நாமும் நாம் அழைத்து செல்ல போகிற ஆத்துமாக்களும் தான். நம்மை வரவேற்க ஆண்டவர் அங்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சங்கீதக்காரர் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். அது என்னவென்றால், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது என்பதுதான். பணத்தின் கையிலோ பதவியின் கையிலோ நாம் சிக்கிக் கொண்டிருந்தால் எப்பொழுது நம்முடைய காலம் முடியும் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மை ஆண்டவருடைய கைகளில் ஒப்புவிக்க வேண்டும். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டு புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த அளவு பூமியில் போராட்டங்கள் போர்கள் நடைபெறுகின்றதோ அந்த அளவு ரட்சிப்பின் செய்தியும் வருகையின் செய்தியும் மீட்பின் செய்தியும் ஆண்டவருடைய பிள்ளைகளால் அறிவிக்கப்பட்டும் வருகிறது. பரிசுத்த ஆவியானவரின் பின்மாறி தேசம் முழுவதும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாள் கூட நாம் வீணாக்காமல் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிற காலங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். கர்த்தருடைய நாள் என்பது அதுதான் இரட்சணிய நாள். ஆகவே காலத்தின் அருமையை உணர்ந்து கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இனி காலம் செல்லாது என்கிற வேத வசனங்களின்படி எங்களுடைய கடந்த காலங்களை திரும்பி பார்க்கும்போது வேகமாக நாங்கள் பலவிதமான காலங்களை சந்தித்து முடித்து கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இனிமேல் உம்முடைய வருகையின் காலத்துக்காக நாங்கள் ஆயத்தமாகும்படியாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசி ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய், ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை வாஞ்சியோடு கூட நாங்கள் பெற்றுக்கொண்டு
நீர் ஒருவர் மாத்திரமே இரட்சகர் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக காலத்தை விரயமாக்காமல் வேகமாக ஓடி ஆண்டவரை சத்தியத்தை சொல்லுகிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை உண்மையாய் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதற்குரிய பலத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க நீங்க கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.